நீங்க உங்க ஃபோனை யாருக்காவது குடுத்துருக்கீங்களா? அப்படி குடுக்குறதுக்கு முன்னாடி சடனா ஒரு தாட் வரும். PhonePe, Paytm பேமெண்ட் ஹிஸ்டரி எல்லாம் பார்த்துருவாங்களான்னு. அப்போ delete பட்டன் தேடி தேடி பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆனா கண்டிப்பா கிடைச்சிருக்காது. ஸோ PhonePe, Paytmல பேமெண்ட் ஹிஸ்டரி delete பண்ண முடியுமா? வாங்க வீடியோல பார்க்கலாம். இந்தியால ஆல்மோஸ்ட் எல்லாரும் யூபிஐ யூஸ் பண்றாங்க. அதுல PhonePe, Paytm ரொம்ப காமன். ஆனா ரொம்ப பேருக்கு இருக்க டவுட், பேமெண்ட் ஹிஸ்டரி delete பண்ண முடியுமா? பேமெண்ட் ஹிஸ்டரி delete பண்ண முடியாது, பட் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ Paytmல எப்படி உங்களோட பேமெண்ட் ஹிஸ்டரி ஹைட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ Paytmல உங்களோட பேமெண்ட் ஹிஸ்டரி ஹைட் பண்றதுக்கு Paytm ஆப் ஓபன் பண்ணுங்க. டாப்ல பேலன்ஸ் அண்ட் ஹிஸ்டரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா பேமெண்ட் ஹிஸ்டரி இருக்கும். இதில் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணியும் ஹைட் பண்ணிக்கலாம். லைக் பெண்டிங், சக்ஸஸ்ஃபுல் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம். ஆல்சோ டேட் ரேஞ்ச் ஆப்ஷனும் இருக்குது. இல்லைனா நீங்கள் எந்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரியை டிலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டிரான்சாக்ஷனை ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் ஹைடுன்னு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணுங்கள். எஸ், ஹைட் பேமெண்ட் கொடுங்க. இப்போ ஹைட் ஆகிரும். ஹைட் பண்ண டிரான்சாக்ஷன் பார்க்குறதுக்கு பேமெண்ட் பேலன்ஸ் ஹிஸ்ட்ரியில் டாப்பில் 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ ஹிடன் பேமெண்ட்ஸ்ன்னு இருக்கும். அதில் உங்களோட பின் போட்டுட்டு ஹிடன் பேமெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ ஃபோன்பேல உங்களோட டிரான்சாக்ஷன் ஹைட் பண்ணுறதுக்கு ஃபோன்பே ஓப்பன் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரிக்கு போங்க. மேலே ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்டேட்டஸ் ஃபெயில்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுங்க. அவ்வளோதான். இதில் நீங்கள் எந்த ஃபில்டர் வேணாலும் சூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அந்த ஃபில்டர் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் ஷோ ஆகும். இப்போ ஃபெயில்டு செலக்ட் பண்ணனால இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஃபெயில்டான டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இங்கே ஷோ ஆகும். ஸோ ஃபோன்பேல நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி ஃபில்டர் பண்ணுறது மூலயமா மட்டும்தான் டிரான்சாக்ஷனை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோன்பேல டைரெக்டாக ஹைடுன்னு ஆப்ஷன் இல்லை. இப்படி ஃபில்டர் பண்ணுறது மூலயமா மட்டும்தான் நீங்கள் டிரான்சாக்ஷனை ஹைட் பண்ண முடியும். ஸோ யூபிஐ ஆப்ல எல்லாம் டைரெக்டாக டிலீட் ஆப்ஷன் ஏன் கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா, யூபிஐ ஆப்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஆப் மட்டும் இல்லை, இது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் கூடயும் கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் பண்ண எல்லா டிரான்சாக்ஷனும் பேங்க் ரெக்கார்டு. ஆல்சோ ஆர்பிஐ ரூல்ஸ் படி யூபிஐ டிரான்சாக்ஷன் எல்லாம் டிலீட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் இல்லை. இதெல்லாம் எதனாலன்னு கேட்டிங்கன்னா, லீகல் ப்ரூஃபுக்கு, டேக்ஸ் ரெக்கார்டுக்கு அண்டு ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா பேடிஎம்மாக இருக்கட்டும், ஃபோன்பேயாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே டிரான்சாக்ஷன் ஹைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஆப்ஷன் இருக்குது. டிலீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. உங்களுக்கு பேமெண்ட்டை ஹைட் பண்ணணும், யாரும் பார்க்கக்கூடாது, ஹை ப்ரைவேசி மெயின்டைன் பண்ணணும்னா பெட்டர் நீங்கள் இந்த ஆப்ஸுக்கெல்லாம் லாக் போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் நல்லது. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய்.